ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ரவுண்ட் 3 வரப்போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். சரியா? என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடச்சிருக்கும். அந்த காலேஜை போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸை சொல்லியிருப்போம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கப்பா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அதுக்கப்புறம் காலேஜை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் நிறைய வீடியோஸை சொல்லியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் போயிட்டு காலேஜில் அவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மள்ட்ட ஹெல்ப் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட எண்டில் அது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது, அதனால உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்காது. அதேமாதிரி ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் தேதிக்காக நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? அப்போ 7ஆம் தேதிக்காக எதுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அப்வேர்ட் கொடுத்துருங்க. எப்படியாவது நமக்கு வந்து நமக்கு பிடிச்சமான காலேஜ் வந்து எப்படியாவது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். சரியா? அதே மாதிரி ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பிடிச்சமான காலேஜ் வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ அதாவது எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து ஓசியாவோ இல்லை பிசிலையோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசியோ இல்லை பிசிஎம்லையோ இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டைம் இந்த சவிதா யூனிவர்சிட்டி பற்றி நம்ம என்ன பார்த்தா சொல்லிட்டோம். சரியா? சவிதா யூனிவர்சிட்டியில் உங்களோட மார்க் பர்சன்டேஜுக்கு படி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஏன்னா சவிதா யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட், அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சவிதா யூனிவர்சிட்டியில் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சவிதா யூனிவர்சிட்டியில் நீங்கள் போடலாம். சரியா? உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸு உங்களுக்கு பிடிச்சமான ரீஜனில் கிடைக்கல அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சார், நான் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கேன் சார், எனக்கு என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நல்லா நீங்கள் கவனிங்க. அதாவது எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இங்கே பாருங்கள் நல்லா. அதாவது 25ஆம் தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி நமக்கு வந்து எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் வந்து நமக்கு 3 நாள் நடக்கும். சரி? 25, 26, 26ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் அதோடு முடியுது. ஆனால் இந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்? இப்போ உங்கள் கையில் கண்டிப்பாக சீட் வந்து ஒரு சீட் வந்து இருக்கணும். சரியா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும். அப்போ உங்கள் கையில் ஒரு சீட் வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நீங்களே நிறையா வேக்கன்சி லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் வந்து இருக்கும், எஸ்சிஏல வந்து சீட் இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் இருந்து எஸ்சிஏல இருக்கக்கூடிய சீட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்க சீட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் நல்லபடியாக எஸ்சி எஸ்சிஏல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட் 25ஆம் தேதி நான் வச்சுங்க. அதே மாதிரி பிசி, எம்பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரியில், ஓசி இந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா சவிதா யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் போடலாம். உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் வச்சுருக்கோம், எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.